தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். போன நாட்களில் பார்த்தோம், கள்ள போதனை, கள்ள அற்புதம், கள்ள தீர்க்க தரிசனம் எப்படியாக பிசாசானவன் செய்து கொண்டு வருகிறான், எப்படியாக அது சபைகளுக்குள்ள வரும், எப்படி அவங்க காரியங்களை செய்து தங்களுடைய லாபத்திற்காக அதை செய்கிறார்கள் என்று பார்த்தோம். தொடர்ந்தும் அந்த பிசாசுடைய தந்திரம், கள்ள போதனை, தொடர்ந்தும் சில காரியங்களை, வசனங்களை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 30 வரையும் வாசிக்கும் போது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். சரியாக போதிக்கிற நான், சரியாக வழி நடத்துகிற நான் போன பின்பு என்று இங்கே சொல்லுகிறார். போன பின்பு யார் வருவான்? மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். இதான் அந்த கள்ள போதனைகள் செய்கிறவன், கள்ள அற்புதம் செய்கிறவன், கள்ள தீர்க்கதரிசி, கொடிதான ஓநாய்கள். ஏனென்றால் மந்தையை சிதறடிக்கிறவன், மந்தையை திருடுகிறவன், மந்தையுடைய ஆத்துமாவை கொல்லுகிறவன், நரகத்துக்கு நேராக நடத்துகிறவன். இவன் கள்ள போதனை, கள்ள அற்புதம், கள்ள தீர்க்க தரிசனம். 30வது வசனம், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். யாரு? வெளியில இருந்தல்ல, உள்ளுக்கு இருக்கிறவனே எழும்பி சீசர்களை, விசுவாசிகளை, தேவனுடைய ஜனங்களை, தேவன் அழைத்தவர்களை, தேவன் தெரிந்து கொண்டவர்களை, தேவன் முன்குறித்தவர்களை, தேவன் அபிஷேகம் பண்ணினவர்களை என்ன செய்வாங்களாம்? தங்களிடத்துல இழுத்து கொள்ளும்படி. தேவனிடத்துல அல்ல, தனக்கு இழுத்து கொள்ளும்படி, தன்னுடைய லாபத்துக்காய், தன்னுடைய ஆதாயத்துக்காக மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். என்ன செய்வான்? வேதத்துக்கு புறம்பாக கள்ள போதனை செய்வார்கள் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். அப்ப என்ன? சபைகளுக்கு போனாலும் அங்கே கவனமாயிருக்க வேண்டியது எங்களுடைய வேலை என்பதாக இங்கே சொல்லுகிறார். அதுக்குத்தான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, அதுக்குத்தான் வேதம் எங்களுடைய கரங்கள்ல தந்திருக்கிறது. யாராயிருந்தாலும், போதிக்கிறது இருந்தாலும் சரிதான், அற்புதங்களா இருந்தாலும் சரிதான், தீர்க்க தரிசனம் இருந்தாலும் சரிதான், வேதத்துக்குள்ள வச்சு ஜனங்க பார்க்க பழகணும். வேதத்துல இருக்கா, வேதத்தின்படி இருக்கா என்பதை ஜனங்கள் பார்க்க பழகணும். சும்மா போனோமா வந்தோமா கதைகளை கேட்டோமா என்று இருக்கக்கூடாது. அதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது தேவனுக்கு பிரியமான காரியங்களும் அல்ல. எந்த கோணத்துல பேசுகிறான், என்னுடைய எந்த நோக்கத்துல பேசுகிறான்? தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்படியாய், தேவனிடத்தில் சேர்க்கும்படியாய், அல்லது தனக்கு மகிமை கொண்டு வரும்படியாய், தன்னுடைய லாபத்துக்காய், தனக்கு ஆட்களை சேர்க்கும்படியாக போதனைகள் நடக்கிறதா? வேதத்துக்குள்ள வச்சு பார்க்கணும். அதான் கையில வேதம் தந்திருக்கிறார் ஆண்டவர், கிருபை தந்திருக்கிறார். நாங்க தான் அதை யூஸ் பண்றது கிடையாது. ஆகவே இந்த நாளிலும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க, என்ன காரியங்கள் நடந்தாலும் வேதத்துக்குள்ள வைத்து பார்க்க எங்களுக்கு ஆவியான ஒரு உதவி செய்து தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.